இவங்க 2 பேருடைய வயசை பாருங்க, இவங்க 2 பேருடைய முகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் தெரியாது. இந்த படத்துக்கு நான் நிறைய பரிசனை கலந்துருக்கேன். ஓப்பனா சொல்ல இது வந்து அச்சாலி மீடியா பேருமே நீங்க இவரை கொண்டு போய் தமிழ்நாடு இல்ல உலகம் கொண்டு சேர்க்கணும். எந்த பிரச்சனை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எதுவாக இருந்தாலும் குறை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா இவங்க 2 பேரோட இவர் வந்து சினிமா, இவரு சினிமா. அவங்க 2 பேருடைய வயசே பாருங்க. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துணிவோ சண்டை இல்லாம பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வருவாங்க டெய்லி என்னோட ஆஃபீஸுக்கு. ஏங்க உண்மைதானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சுதான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் அந்த பிரசாத்துல எவ்வளவோ பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு பங்கன்லயும் ஏன் இதே பிரசாத்துல வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளா பண்ண. இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. அதை நான் பேர சொல்ல விரும்பல. 3 லட்சம் ரூபாய் இந்த பிரசாத்துல என்ன செலவு இருக்கு சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன் வேண்டாம் அவ்வளவு வேணும் சொல்லிட்டு கம்மியா பண்ண சொல்லி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையில இந்த பிரசாத்னு ஒரு சூடு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சிறுபுறத்துக்கு எவனுக்குமே இங்க இல்லை, ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு தியேட்டர்ல இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணானே கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பா சொல்றேன். வந்து 3 மணி நேரம் 2 ரூபாய் உட்காந்துருக்க மீடியாவுக்கு ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் 1000 சொல்லுங்க சொல்றேன். 3 மணி நேரம் 2 ரூபாய் உட்காந்து மீடியா கொடுத்து எதுவுமே இல்லாம டீ கொடுக்காம 1 ரூபாய் உட்கார வச்சிருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்ணண்ட போடுவாங்க, எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இனி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போலீஸை காப்பாத்துங்க. போலீஸ் நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு லைட் கொடுப்பான், அடுத்த வருமானம் வரும். அது யாருமே யோசிக்கிறது இல்லை. போலீஸர் மட்டும்தான் தெருவில் பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் போஸ்ட் சந்தோஷமா சொந்த ஒரு ராஜாங்க வாழ்ந்துட்டு இருக்கான். நான் படம் பிடிச்சவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு 2 பேர் நீ படம் எடுத்துறாங்க. இவங்களோட முயற்சி தான் இவங்க தோக்குறான் செய்யற. அப்புறம் இவங்க நிக்கிறாப்பா. இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், அமக்கலம் படத்துல ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அது 2 படத்துல வந்துருவேன் ரெட் அந்த மாதிரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பரா 6 பாட்டு அருமையா இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஓடுக்கு, அப்புறம் ஹீரோயின் வந்து 30 வயசுல ஹீரோயின் வருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட வயசு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டுல போய் எடுத்து என்ன பண்ணும் கேட்டிருப்பாங்க. அதே மாரி சொல்லி அழுதாரு என்னோட ஒய்ஃப் தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்றேன்னா, நீங்க அடுத்தவனை ஏமாத்து நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. சினிமாவை யாரு நேசிக்கிறீங்களோ உங்களை என்னைக்குமே காப்பாற்றும். நீ பார்த்துருக்க எத்தனையோ பேரை பார்த்து எவ்வளவு நடிகர் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பிச்சேங்கன்னா ஏமாத்த அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். சினிமால எவ்வளவு சங்கத்தில் இருக்கு சென்னையில. ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சு போனா எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலம் எவனுமே நேரம் நான் வந்து வந்தோடனே நேரம் நான் பார்த்தேன் உட்காந்து. என்ன காரணம், சினிமா ஏமாத்துறேன். இன்னைக்கு மொத்தமே ஏமாத்துறேன். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எப்ப அண்ணன் எப்ப சவா தின்ன எப்ப காலி அடிக்கணும் சினிமால சொல்லுங்க. என்ன காரணம், சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவங்க இன்னைக்கு 2 பேரும் வந்து பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து நீங்க ஏன் பாண்டிச்சேரி வைக்க முடியாதா, பாண்டிச்சேரி இடம் இல்லையா, இல்லையா ஏன் ஒரு சிஎம் அருமையா அவரு ரங்கசாமி கூட உடனே வந்துருவாரு. அவன் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசில யாருமே எனக்கு தெரிஞ்சுனியா. நானே 89 வந்தேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பேசுன காரணம் என்னோட உழைப்பு. நான் எவனையுமே ஏமாத்தவா சினிமாவுக்கு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். ஏதாவது நேரம் கூட்டு பேசணும், நேரம் வீடியோ போட்டுறேன், முடிஞ்சவன் மோதி பார்த்து. என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோத்த இல்லைங்க. ஆனா தோக்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்துறவர்கள் தான். அதனால இந்த அணுகுமுறை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்கா வரணும் சொல்லியிருந்தீங்கல்ல. கேமராமேன் ஃபர்ஸ்ட் போய் எல்லாம் வந்துடுவாங்க. கேமராமேன் அப்பதான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறினார் உடனே அவனை ஏன் தூக்குனேன். அப்புறம் முதல்ல இருந்து சைஸ் என்ன காரணம்னா, நீங்க காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்து கொண்டும் உங்க நம்பியால யாரும் ஏமாத்தாதீங்க. இவர்கள் நீங்க கண்டிப்பா லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், இன்னைக்கு இவ்வளவு பேர் வர வச்சு நீங்க வந்து வச்சிருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவர் கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டு எப்படியா சேர்க்கணும். நீங்க நல்லா கேட்டிருக்கீங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். உங்க லொகேஷன் முன்ன பின்ன இருக்கு. காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு பட தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தா ஓடுன்னு. அதான் வாசிகமாக்கு நான் சொல்றேன், தயவு செய்து நீங்க வந்து தமிழக தேர்தலோட குழு திரைப்பட தேர்தல் குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுவும் நீங்க சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்றேன், இப்ப கேரளா கர்நாடகா ஆந்திரெல்லாம் பாத்தீங்கன்னா சென்சார் பண்ண உடனே மானியம் கொடுத்துருவாங்க. மேடம் உங்களுக்கு தான் சொல்றேன்.
இருந்தாலும் நீங்க சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கல்ல, அதனால தமிழக அரசுக்கு நீங்க பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டா, சின்ன படத்து யாருமே கலைஞரோட முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியா யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்க வந்து அவரோட பையன் தான் நீங்க தமிழக முதலமைச்சர். அதனால கர்நாடகா பாத்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணனே உடனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க. அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்க முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். எங்களோட கோரிக்கை தான் வைக்கிற வேற நீங்க ஆமா, ஏன்னா நீங்க தலைவர் எல்லாம் சொல்லணும். ஏன்னா இல்ல இது விட்ட வழி கிடையாது. சொல்லுவாங்கல்ல, கும்பிட தெய்வம் குறுக்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க நமக்கு தேர்வான குழு தலைவரே வந்திருக்காங்க. இதோட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வந்து இல்ல. தமிழ்நாட்டுல திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மனுக்கு உண்டு. அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால. அதனால நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இந்த அனல் மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இவங்க 2 பேருக்கும் நீங்க கொண்டு போய் இருக்கிற மீடியா அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லா கொடுங்க. தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாம எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க, எல்லா பேரும் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். சாரி, ஆமா, கூல் சுரேஷ் எங்க சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறைய சார் எல்லாத்தையும் என்ன யூஸ் பண்றேன் சார், ஆனா என்ன யாருமே படத்துல போய் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனா கேட்கும்போது ஆமா சுரேஷ் அப்படின்னா, நான் இனிமே கண்டிப்பா என்னோட சங்கத்துல வர எல்லா படத்துலயும் நான் உனக்கு போட சொல்றேன், ஹீரோ போட சொல்றேன். இல்ல சார் எல்லாத்துக்கும் நான் வர்றேன் போறேன், என்ன வச்சு எல்லாருமே மேல வர்றேன், ஆனா எனக்கு ஒரு சப்போர்ட்டே பண்ண எப்படி சார் ஓப்பன சொல்றேன். உண்மைதானே? 100% சொன்னாப்புல. அதனால மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேர்த்து ஒரு நல்ல நாளைக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நாள் சின்ன படத்துல வரும்போது இன்னும் வருவாப்புல பணக்காசு அப்புறம் விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பா வர்றேன். அப்படிங்கும் போது நம்ம கூல் சுரேஷன் கண்டிப்பா மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல் மொழியில இப்ப கூல் சுரேஷ் வந்து ரொம்ப சிறப்பா பேசுவாப்புல. நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரும் நீங்க கொண்டு போய் நல்லபடியா சேர்த்து உங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் நம்ம மீடியாவை கண்டிப்பா பண்ணுங்க. எந்த குறையா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.